சென்னை குன்றத்தூர் அருகே தாய் தந்தை காணாமல் போன சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 12 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றியவருக்கு நேர்ந்த பரிதாப முடிவு குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். வணக்கம் சையத். இந்த குன்றத்தூர் அருகே தாய் தந்தை இருவரும் காணாமல் போன இந்த சம்பவத்தில் தந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் முகப்பேர் பகுதியில் வசித்து வருகிறார். இளநீர் கடை நடத்தி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி லட்சுமி, இவருக்கு மகன் சந்தோஷ் என்ற ஒரு மகன் இருக்கிறார். இவர் தனியார் கல்லூரி படித்து வரும் நிலையில் கடந்த 5ஆம் தேதி பூந்தடலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் நீட் தேர்வு எழுதுவதற்காக வந்துள்ளார். அப்போது மகனை விட்டுவிட்டு வீடு திரும்பிய தாய் தந்தை இருவரும் காணவில்லை என குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இது சம்பந்தமாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சந்தோஷனுடைய தாயார் வீட்டிற்கு சேலத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சந்தோஷை பின்தொடர்ந்து சென்ற நிலையில் தாயாரிடம் இருந்த வந்திருந்த 3 பேரை காவல்துறையினர் மடக்கி விசாரணை செய்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் வெங்கடேசன் சேலம் மாவட்டத்தில் அநேகருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த சிலர் வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். இதில் வெங்கடேசன் சம்பவ இடத்திலே இறந்துள்ளார். இந்த நிலையில் அவரை அங்கேயே அடக்கம் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.